உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கம். இன்றைக்கு வந்து பார்க்க போகிற ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் வந்து ஒரு நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த நீதிமன்றத்தினுடைய கதவுகள் ஜன்னல்கள் எல்லாம் வந்து அடைக்கப்பட்டு, லைட் வந்து நிப்பாட்டப்பட்டு, அங்கே இருந்த நபர்கள் வந்து எழுப்பப்பட்டு 3 பேருக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. இந்த விஷயம் சம்மந்தமாக தான் கதைக்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், களுத்துறை மாவட்டம், இந்த களுத்துறை மாவட்டத்தில் வந்து இடம்பெற்ற ஒரு சம்பவம் தான். அதாவது 18 வருடங்களுக்கு முதல் 2018ஆம் ஆண்டு ஒரு மரணச்சடங்கு ஒன்று வந்து நடைபெற்றிருக்குது. அந்த மரணச்சடங்குக்கு வந்து கலந்து கொண்டவர்கள் வந்து அதில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக ஒருத்தர் கொல்லப்பட்டிருந்தார். சமிந்தகுமார் என்ற ஒரு நபர் வந்து கொல்லப்பட்டிருந்தார். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், களுத்துறை வஸ்கடுவ என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல தான் இந்த மரணச்சடங்கு நிகழ்வு நடந்திருந்தது. அதே இடத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து அந்த இடத்துல அந்த மரணச்சடங்கு நிகழ்வில் வந்து கலந்து கொண்ட இடத்துல அங்கே ஒரு கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்ட நிலைமையில் சமிந்தகுமார் என்று சொல்லப்படுற ஒரு நபரை வந்து கூறிய ஆயுதங்கள் கொண்டு தாக்கியிருக்கணும். அந்த தாக்குதலில் வந்து சம்பவ இடத்துல வந்து இந்த சமிந்தகுமார் என்ற நபர் வந்து இறந்திருந்தார். அதுக்கு பிறகு 2008 இருந்து கிட்டத்தட்ட 2008 இன்றைக்கு 2026ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 18 வருடங்களாக வந்து இந்த வழக்கு வந்து வெளியாகி நடந்து கொண்டே இருந்தது. அவர்களுக்கு நீதிமன்றத்தால் இந்த தீர்ப்புகள் வழங்கப்படாமல் இருந்து கிட்டத்தட்ட 18 வருடங்கள் கழித்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் களுத்துறையில் இருக்கிற உயர் நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது. அந்த தீர்ப்பை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தமரா தின்னக்கோன் என்று சொல்லப்படுற நீதிபதியால் வந்து கடந்த 13ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 அன்று வந்து வழங்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் வந்து மரண தண்டனை வழங்கப்படைக்க வந்து கோர்ட்ஸில் இருக்கிற ஜன்னல்கள் கதவுகள் எல்லாமே மூடப்பட்டு திடீரென லைட் நிப்பாட்டப்பட்டு அங்கே இருக்கிற நபர்கள் வந்து எழுப்பப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை வந்து அறிவிக்கப்படும். குறிப்பாக தண்டனைக்காக என்ன தண்டனை என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த தண்டனை அறிவிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் திடீரென்று அந்த ஜன்னல்கள் மூடப்பட்டு லைட் நிப்பாட்டப்படைக்க அந்த குற்றவாளிகளுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? தங்களுக்கு மரண தண்டனை சுவராயிட்டு அந்த 3 பேருக்கு மரண தண்டனையால் வேறு யாருக்கும் மரண தண்டனையில் கடும் யோசனைகளுக்கு மத்தியில் அவர்கள் அந்த 3 பேருக்குமே வந்து மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்து பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கொலையை செஞ்சு போட்டு 6 மாதத்தில் வெளியே திரிகிறாங்க, ஆற்றுலா திரிகிறாங்க, நிம்மதியாக திரிகிறாங்க. கொலை செஞ்சால் ஒரு பிரச்சனையும் இல்லை, 6 மாதத்தில் வெளியே வந்துடலாம், 3 மாதத்தில் வெளியே வந்துடலாம்ன்ற ஒரு துணைப்பொருள் ஒன்று இருக்குது. அப்போ இது வந்து இளைஞர்கள் மத்தியில் இந்த விஷயம் வந்து பேசுபொருளாக இருக்கிறத வந்து நான் அவதானிக்கக்கூடிய மாதிரியும் இருந்தது. அப்போ கொலை செய்யலாம், கொலை செஞ்சு 6 மாதம் தான் உள்ளே இருக்கிறது, வெளியே வந்துடலாம்னு. ஆனால் ஒரு கொலை குற்றவாளியினுடைய குற்றம் வந்து 100% நிரூபிக்கப்பட்ட பிறகு தான் தண்டனை வழங்கப்படும். இலங்கையினுடைய சட்டத்தைப்படியோ உலக சட்டத்தின்படியோ 100 குற்றவாளிகள் வந்து தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. இதனால தான் இந்த வழக்குகள் எல்லாம் வந்து வருடக்கணக்கில் ஈடுபட்டு தண்டனை வழங்கப்படுறது. கொலையை செஞ்ச ஒரு நபருக்கு வந்து நிச்சயம் இலங்கையில் வந்து தண்டனை வழங்கப்படும். அது 10 வருடமாகலாம், 15 வருடமாகலாம், 20 வருடமாகலாம். ஆனால் 20 வருடத்துக்குள்ளே அவருக்கு நிச்சயம் வந்து அதுக்கான தண்டனை கிடைச்சே ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த 20 வருடங்களும் வந்து அவர் வெளியே இருக்கையோ இல்லை 15 வருடங்கள் வெளியே இருக்கையோ இது சம்பந்தமாக வந்து அவர் பயந்து ஜோசி மன நிம்மதியை இழந்து தான் வாழ்வார். அப்போ கிட்டத்தட்ட ஒரு கொலையை மேற்கொண்டு அவருடைய வாழ்நாள் முழுவதும் வந்து மரண வேதனை அனுபவிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள வந்து கொண்டு வரப்படுவார். இந்த சம்பவம் வந்து சமூக வலைதளங்களில் வந்து பேசுபொருளாக இருக்குது. என்ன சொன்னால் 3 பேருக்கு ஒரே நேரத்தில் வந்து மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்குது. இந்த வருடம் தொடங்கினதிலிருந்தே பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறுபட்ட மரண தண்டனைகள், எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் தான் நான் நிறைய மரண தண்டனைகளை வந்து சமூக வலைதளங்களில் பார்த்து கொண்டு வரேன். நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.